இன்னைக்கு வாரத்தோட கடைசி நாளுங்கிறதுனால ஸ்கூல் லீவு. ராமு சோமு ஸ்கூல் லீவுன்றதுனால வெளியே போய் என்ஜாய் பண்ணலாம்னு பிளான் போடுறாங்க. பிளான் போட்ட மாதிரி வெளியவும் போறாங்க. ஆனா அவங்க கடை வீதிக்கு போய் சேர்றப்போ மணி 7 ஆயிடுது. இருந்தாலும் காஃபி குடிச்சிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வரப்போ ராத்திரி 9 மணி ஆயிடுது. அதனால 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. சோமு அவன் வீட்டுக்கு போயிட ராமு அவனை விட்டு பிரிஞ்சு 100 அடி தூரம் கூட போயிருக்க மாட்டான். லைட்டா தூர ஆரம்பிக்குது. அவன் போற பாதை ரொம்ப அமைதியா இருக்கு. பக்கத்துல கடைகள் இல்ல, மக்கள் நடமாட்டம் கூட இல்ல. சில தெருவிளக்கு மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் அவனுக்கு முன்னாடி சில அடி தூரத்துல ஒரு பெரியவர் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறத பாக்குறான். மழை தூரிட்டு இருக்கிறதுனால அவர் கூட சேர்ந்து போகலான்னு இவன் வேகமா போக, எவ்வளவு வேகமா போனாலும் அவர்கிட்ட நெருங்க முடியல. ஒரு கட்டத்துல மெல்ல ஓட ஆரம்பிக்கிறான். அப்பவும் அவரை நெருங்க முடியல. வேற வழி இல்லாம ஹலோன்னு கூப்பிடுறான். குரலை கேட்டு நின்னு அவரு மெல்ல திரும்பி பாக்குறாரு. அவருக்கு 60 வயசு இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா அவர் கொடை பிடிச்சிருந்தாலும் முழுசா நனைஞ்சு போயிருக்காரு. சட்டை தலைமுடியில இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அவரு கொடை மேல ஒரு துளி மழை விழுந்த மாதிரி தெரியல. அதை பார்த்த ராமுக்கு பயம் வந்துருது. அப்ப அந்த வயசானவர் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த முறை அவனுக்கு அவர்கிட்ட போகணும்னு எண்ணமே வரல. மெதுவா நடக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். இவன் எவ்வளவு மெதுவா நடக்கிறானோ அந்த பெரியவரும் அவ்வளவு மெதுவா நடக்கிறாரு. அதை பார்த்தவன் இன்னும் வேகத்தை குறைக்க அவரும் வேகத்தை குறைக்கிறாரு. அப்புறம் என்ன, ராமோட பயத்தை சொல்லவே வேண்டாம், அப்படியே நின்னு போயிடுறான். இவன் நின்ன உடனே அவரும் நின்னுறாரு. அந்த ரோட்ல வேற யாருமே இல்லையா. ரொம்ப அமைதியா இருக்கு. காத்து இல்ல, மழை இல்ல. ஆனா ராமோட இதய துடிப்பு வெளியே வரைக்கும் கேக்குது. அப்போ கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு நீங்க யாருன்னு கேக்குறான். அவரு அசையவும் இல்ல, திரும்பி பார்க்கவும் இல்ல, அப்படியே நின்னுகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் ஜீப் வந்து ராமு பக்கத்துல நிக்குது. அதுல இருந்தவர், நீ இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, உடனே ராமு அந்த ஆளுன்னு எழுத்தாப்புல கைய காமிக்கிறான். பார்த்தாக்க அவனுக்கு முன்னாடி பின்னாடி யாருமே இல்ல. என்னப்பா இங்க யாருமே இல்லன்னு அவரு சொல்ல ராமுக்கு உடம்பு வெடவெடுத்து போயிடுது. இல்ல இப்பதான் இங்க இருந்தாரு, ஆனா எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்றான். அதை கேட்ட போலீஸ்காரர் கவலையோட ராமுவை பார்த்து, நீ ஸ்லீப் வாக்கிங்க நிறுத்தணும், இப்போ வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. அதை கேட்ட ராமுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன ஸ்லீப் வாக்கிங்கா? சொன்னவன் மறுபடியும் அந்த ரோட்டை பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல, கொடை இல்ல, ஆள் இல்ல. தண்ணி சொட்டுற சத்தம் மட்டும் அவனுக்கு கேக்குது.